ஏய் கீதா, என்னமோ சத்தம் கேட்குது வித்தியாசமா. ஏய் சீக்கிரமா வந்துட்டு போயிடலாம். அங்கே வேற 2 ஆளுங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. திருடங்களா என்னன்னு வேற தெரியல. இந்த மலையில கொட்டுற மலையில போய் நாட்டுக்காட்டில் பூந்துக்கிட்டா. அறிவில்லை உனக்கு, வந்து தொலை. ஏண்டி மலையில வயிற்று அழைச்சிக்கிட்டு வருது, அதுக்கு மழையா வெயிலான்னு தெரியுமா? வந்த போய் எங்கேயோ உட்கார வேண்டித்தான். ஏண்டி வீட்டுக்கு போகிறதுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? அதுக்குள்ள என்ன பிச்சுக்கிட்டா போயிடும் உனக்கு. இங்கே 2 ஆளுங்க வேற இருக்கிறாங்க, எப்படி உட்காருவேன் எருமை. ஏம்மா ஆச்சாம்மா சீக்கிரம் வாங்கம்மா. எம்பிட்டு நேரம் இப்படி ஒத்தையிலேயே நிற்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. பொழுதோடைக்கா வந்து சத்தத்தை கண்டுபிடிக்கிறேன், பேயை பார்க்குறேன்னுக்கிட்டு மலையில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு வவத்தலசு தின்னுக்கிட்டு போய் நின்றுக்கிட்டாளுங்க நடுக்காட்டில். ஆட இருங்க பட்டு, நீங்கள் வேற சத்தம் கொடுக்காதீங்க. அங்கே 2 பேர் நின்றுட்டே இருக்கிறாங்க பாரு, அவளை எப்படித்தான் போவா? ஏன்பா மாயாண்டி, இந்த கொட்டுற மலையில என்ன இந்த ஆண்ட பக்கம்? அது ஒன்றும் இல்லைண்ணே, மழை ரொம்ப ஊத்துற மாதிரி இருந்துச்சா, அதான் சரி போய் வரப்ப வெட்டி விட்டு வரலாம். தண்ணி நின்றுச்சுன்னா 2 நாளைக்கே கழிச்சுக்கிட்டு வயல் ஓட்டி போடலாம், எல்லாம் காய்ச்சி போய் கிடக்குதுன்னு அப்படியே வந்தேன். இந்த சேடை பாய்ச்சி தண்ணி கட்டுறதுக்கு இந்த மழை நல்ல வேலை வந்துச்சு. அங்கங்கே அப்படியே தடுத்து நிறுத்தி வச்சோமா அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கும், கொஞ்சம் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதனால தான் சரி மழையாந்தான்னா எதாந்தான்னு ஓடியாந்தேன். சரிண்ணே, நீங்கள் என்ன இந்த பக்கம் நேரத்தில் இந்தாண்ட வரமாட்டீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த பொழுது ஆவாதான் இந்த பயலுங்க எல்லாம் அந்த காட்டை சுற்றி சுற்றி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தா காடு கொஞ்சம் சுத்தமாக இருக்கும்ல, அதுக்கு தான். ஆமாம் பார்த்தீங்களா, ஒரே எங்கே பார்த்தாலும் நரவலு தான். தாண்ட ஒரு 5-6 வீட்டாக இருக்கிறாங்க, எந்த ஆளையும் போக மாட்டேங்கிறாங்க. இந்த காட்டிலேயே தான் போச்சுக்குன்னு வந்து நார் அடிச்சு விட்டு போயிடுறாங்க. எப்படி சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. என்னதான் பண்ணுறது, கம்பி வேலி தான் போட்டு விட மாட்டேங்குது. ஆமாப்பா, பத்தாத்துக்கு இந்த குடிகார பயிலுங்க வேற காகிதமும் பாட்டிலும் அதையும் இதையும் தின்னுபிட்டு இவனுங்க வேற ஏற்றிட்டு போயிடுறாங்க. அதையும் நாம தான் சுத்தம் பண்ணிட்டு கிடக்கிறதாங்குது. ஏட்டி வந்து தொலைடி, வீட்டுக்கே போய்க்கலாம். இவங்க 2 பேரும் நவர்ற மாதிரி தெரியல. இப்போதான் மும்மரமாக 2 பேரும் நாயை அளந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்னத்த பேசுகிறாங்களோ தெரியல. ஆத்தியானாலும் முடி இங்கே அந்தானே காலை ஒரு நவுத்தி வைக்க முடியல, ஒரே களிச்சாக்குது. இந்த காட்டுக்காரெல்லாம் வந்தாங்களாம் பாவம், எப்படித்தான் ஒரு களை கொத்துறதோ எந்த வேலையுமே பண்ணுறதுக்குல அப்படி நார் அடித்து வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கே போயிடலாம் வா, நாத்தம் வேற வாந்தி வேற வர மாதிரி இருக்குது. பொழுது ஆவ இருட்டு கட்டிக்கிட்டு பயமாக வேற இருக்குது. என்னமோ சத்தம்லாம் கேட்குது, வா வா. அது இல்லை கீதா, அந்த 2 பேரும் அந்தாண்ட போனாங்களா, நானும் வரலான்னு பார்க்குறேன். இப்போ வந்தால் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சாங்களோ என்னன்னு சொல்கிறது, ஒரே சங்கடமாக இருக்கும்ல. அவங்க நவர்றாங்களா பாரு, இங்கீதம் இல்லாதவங்க. இந்த பொம்பளை ஆளுங்க இந்த மலையில என்ன பண்றாளுங்க? போவும் மட்டுக்காளுங்க நின்றுட்டே இருக்கிறாளுங்க. எனக்கு அவசரமா உச்சாவறது போலான்னு பார்த்தா நபருவனா நின்றுக்கிறாளுங்க. அட நீ வேற யாப்பா, அவங்க என்ன தொந்தரவா வந்தாங்களா? நான் பார்க்கறது ஏதோ அவங்களுக்கு சங்கடமாக்குதான் என்னமோ தெரியல. வா நாம அந்தாண்ட காட்டுக்காச்சும் போகலாம். மலையிலேயே எம்பிட்டு நேரம் நின்றுட்டு இருக்கிறது. அந்தாண்ட ஒரு கொட்டாய் இருக்குது, அங்கே போய் மழை விடுற வரைக்கும் கொஞ்ச நேரம் குந்திக்கிட்டு இருந்துட்டு மழை விட்ட வேட்டிக்கு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு. ஆமாண்ணே, இந்த மலையில வீட்டுக்கு போகிறதுக்கும் அது ஆகாத வேலை. பேசாம உங்க கொட்டாயிலேயே போய் உக்காந்துக்கிட்டு இருக்கோம் வாங்க. ஏய் கீதா, 2 பேரும் வாங்க. அவங்க அந்தாண்ட போயிட்டாங்க பாரு, சட்டுப்புட்டுனா வாங்கன்னா யாருன்னா வரதுக்குல. அப்புறம் பேச்சு வாங்கிட்டு தான் வரீங்க காட்டுக்கார் வந்தாங்கன்னா. நீங்கள் கத்தியே காட்டி கொடுத்து மானத்தை வாங்கிறாதீங்கக்கா, நாங்கள் வாரம் இருங்க. வாட்டி அவங்க போயிட்டாங்க சட்டுப்புட்டுனா வா. டே ஒரே புதார் கட்டி போயிருக்குது, எந்தாண்ட கால் வைக்கிறதுக்கு பயமாக்குது. பாம்புக்கு வந்து பட்டுன்னு போட்டுருச்சுன்னா அவ்வளோதான். நல்லா தான் இருந்துச்சு, எந்த மாதிரி மழை ஊற்றுன்னு ஊற்றிட்டு கிடக்கு. இது ஒரு பக்கம் வேற, இது ஊற்றிக்கிட்டு நீ வா எடுக்குன்னு. இரு வரேன்.